மல்லி நம்ம விஜய் மல்லியை பற்றி புரிஞ்சிக்காம தான் அக்கா பச்சை கேட்டுட்டு மல்லியை வீடோடு துரத்திடுறாரு. மல்லியும் கோவத்தில் என்ன விஜய், அப்போ உங்களுக்கு உங்கள் அக்கா சொல்கிறது முக்கியம் படுது, நான் சொல்கிறது முக்கியம் இல்லை, பரவாயில்ல விஜய் நான் போயிடுறேன் அப்படின்னு மல்லியும் கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதை நம்ம வெண்பாவை ஏற்றுக்க முடியல, அழுதுகிட்டு மாடிக்கு போயிடுறாங்க. விஜய் போய் வெண்பாவை சமாதானப்படுத்துறாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம மல்லி நேராக போயிட்டு கோயிலில் உட்காந்து சாமிகிட்ட முறையிடுறாங்க. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன், எதுக்கு என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி எல்லாமே தப்பாக நடக்குது, அவங்க அக்கா அவருக்கு என் கண்ணுக்கு தெரிஞ்சு துரோகம் பண்ணுறாங்க, ஆனால் அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா தான் இருக்க முடியுதுல்ல. ஆனால் நான் சொல்கிற எதையுமே விஜய் கேட்க மாட்டுறாரு. விஜய் அவங்க அக்காவை முழுசாக நம்புறாரு, அது எந்த தப்புமே இல்லை. ஆனால் அவங்க அக்கா நல்லவங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அவங்க அக்கா இந்தளவுக்கு மோசக்காரி சதிக்காரியாக இருக்கா. ஆனால் அவங்க அக்கா பேச்சை கேட்டுட்டு என் பேச்சை ஒரு துளி கூட மதிக்க மாட்டுறாரு. அப்போது நம்பிக்கை இல்லாமல் எதுக்கு விஜய் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஏன் விஜய் இப்படி இருக்காரு, நாளைக்கு விஜய்க்கு எதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்போ விஜய் என்ன பண்ணுவார், ஏன் இப்படி ஏன் விஜயை இவ்வளோ அடி முட்டாளாக வச்சுருக்க, அப்படி நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு சாமிக்கிட்ட இருந்து பயங்கரம் வேண்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, என்னுடைய இந்த வயிற்றுச்சல் கண்டிப்பாக அந்த ராஜேஸ்வரியை சும்மாவே விடாது. அவள் ஒரு அவள் கெட்டவனு உனக்கு தெரியும்ல, இருந்தும் நீ ஏன் அவளை தண்டிக்காமல் விட்டு வைக்கிற, அவள் பண்ணுற எல்லாமே சரியாக போகுது, அதனால தான் அவள் விஜய்கிட்ட மாட்டா. அவளை பற்றின உண்மையை விஜய் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அவள் யாருங்கிறத விஜய் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கெலாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு மல்லி சாமிகிட்ட வேண்டிக்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி மட்டும் நடக்காமல் என் புருஷனுக்கு மட்டும் அந்த ராஜேஸ்வரியால் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நானும் தற்கொலை பண்ணிவிட்டு இறந்துருவேன் அப்படின்லாம் மல்லி வேண்டிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா வெண்பா ரூமில் போயிட்டு கோச்சிட்டு படுத்துருக்காங்க. விஜய் வெண்பாவை சமாதானப்படுத்துறாரு. ஆனால் வெண்பா கேட்கவே இல்லை. போங்க டாடா, நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க, நீங்கள் நல்ல டாடாவே கிடையாது, நீங்கள் ரொம்ப கெட்ட டாடா, அதனால தான் மல்லியம்மா புரிஞ்சிக்காம மல்லியம்மாவை வீடு துரத்திட்டீங்க. மல்லியம்மா எவ்வளோ நல்லவங்க தெரியுமா, உங்களுக்கு புரிய மாட்டேது டாடா. வீட்டில் இருக்க எல்லோரும் நல்லவங்க நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் வீட்டில் இருக்க எல்லாருமே உங்கள்கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க, நீங்கள் இல்லாதப்போ எப்படி பேசுவாங்க தெரியுமா, வேணாடா நீங்கள் பேசாதீங்க, எனக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்கலடாடா அப்படின்னு வெண்பா பெட்டில் படுத்துட்டு அழுகுறாங்க. விஜய்க்கு என்ன பேசுறதுன்னு தெரில. மல்லியை பற்றி வெண்பா தப்பாக புரிஞ்சிட்ருக்கா, வெண்பா கண்டிப்பாக புரிஞ்சுப்பா அப்படின்னு விஜய் அமைதியாக கீழே போயிறாரு. கீழே போனதும் ராஜி ரஞ்சிதா 2 பேரும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா நாம் ஆசைப்பட்ட மாதிரி எப்படியோ மல்லியை இந்த வீட்டோடு துரத்திட்டோம், இனி மல்லியால் எந்த தொல்லையும் இருக்காது, இதுக்கப்புறம் நாம் ஈஸியாக விஜய் ஏமாற்றி எப்படி சொத்தெல்லாம் அபகரிச்சிடலாம். என்ன பண்ணுறது, எல்லாம் கை கூடி வர நேரம், கடைசி நேரத்தில் எல்லா பிளான் சொதப்பி போச்சு. சரி விடுங்க, கெட்டதும் நல்லது தான் ராஜுமா, அந்த மல்லி வீட்டோடு போயிட்டாலே அப்புறம் என்ன, மல்லி இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பற்றி விஜய் மாமாட்ட இதாக சொல்லிக்கிட்டே இருப்பா. இப்போ அவள் தான் இல்லையே, நமக்கு அதுவும் ப்ளஸ் பாயிண்ட் தானே ராஜுமா. புரியுது ரஞ்சிதா, இருந்தாலும் இதுக்கப்புறம் புதுசாக திட்டம் போடணும்ல. அந்த மல்லி சும்மா இருக்க மாட்டான், திரும்பவும் விஜய்கிட்ட எப்படியா பேசி மனசை மாற்றி உள்ளே வந்து ட்ரை பண்ணுவாள். இருந்தாலும் அவளை உள்ளே வரவிடாமல் ஏதாவது பண்ணி தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு நம்ம ராஜி பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் அப்போ தான் கீழே வரான். வந்ததும் என்னாச்சு விஜய், வெண்பா எங்கடா? இல்லைக்கா, அவள் புரிஞ்சுக்கல, மல்லியம்மாவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க அப்படின்னு என் மேலே கோவமாக இருக்கா, என்கிட்ட பேசலை. விடு விஜய், அவள் சின்ன பொண்ணுடா, அவளுக்கு என்ன தெரியும், அவளுக்கு தெரிஞ்சா இப்படிலாம் பண்ணுவாளா என்ன, விடு, அதெல்லாம் வெண்பா புரிஞ்சுப்பா, கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டனா அவளே நார்மலாகிடுவா விஜய் அப்படின்னு ராஜி பேசிகிட்டு இருக்காங்க. திரும்ப விஜய் கொஞ்சம் கழிச்சு வெண்பா சாப்பிட கூப்பிடலாம் அப்படின்னு மேலே போகிறாரு. போய் பார்த்தா வெண்பா பெட்டில் படுத்துருக்காங்க. விஜய் எழுப்பார், வெண்பா ஏஞ்சிருக்கல. என்னென்னு பார்த்தா வெண்பாவுக்கு ஃபிக்ஸ் ஸோ வெண்பா அப்படியே படுத்துருக்காங்க. விஜய் பதறி போய் வெண்பா தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போய் பார்த்தா டாக்டர் செக் பண்ணிவிட்டு, என்னங்க குழந்தை எப்படி பார்த்துருந்துருக்கீங்க, குழந்தை ரொம்ப அழுதாளா, அழுது தான் ஃபிக்ஸ் வந்திருக்கு, உடனே அட்மிட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு வெண்பாவை அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறமா டாக்டர் வெளியே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பாப்பா கண் முடிச்சிட்டா, ஆனால் இருந்தாலும் ஏதோ மல்லின்னு மயக்கத்திலே புலம்பிகிட்டு இருக்கா. யார் இந்த மல்லி, அவங்க தெரிஞ்சவங்க இருந்தால் உடனே அந்த பாப்பா பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் உடனே மல்லி தேடி ஓடுறாரு. பார்த்தா மல்லி அப்போ தான் கோயிலேருந்து ஏஞ்சி வெளியே அழுதுகிட்டே ரோட்டில் போயிட்டு இருக்காங்க. மல்லியை பார்த்து விஜய் ஓடி மல்லியை கூப்பிட்றாங்க. ஆனால் மல்லி வரவே இல்லை. விஜய் உடனே, ஐயோ மல்லி, வீம்பு பிடிக்கிறதுக்கான நேரம் இது இல்லை மல்லி, வெண்பா உயிருக்கு ஆபத்தான மேலே ஹாஸ்பிட்டலில் இருக்கா, நீ உடனே வா மல்லி. எதுக்கு விஜய் நான் வரணும், உங்களுக்கு வேணும்னா நான் வரணும், நீங்கள் வேணாம் போன்னு சொன்னால் நான் போயிடணும், என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது விஜய், இல்லை விஜய், இதுக்கு மேலே என்னால் உங்க கூட சேர்ந்து வாழ முடியாது, விட்டுருங்க, என் வழியை நான் பார்த்துக்கிறேன். ஐயோ மல்லி ப்ளீஸ் மல்லி, புரிஞ்சுக்க மல்லி, அங்கே நிலவு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, வெண்பாவுக்கே ஃபிக்ஸ் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கேன், நீ உடனே வா மல்லி. சே இங்கே பாருங்க விஜய், இப்போட சொல்கிறேன், எனக்கு அங்கே வரணும்னு தோணுது, எனக்கு அப்படியே உடம்புலாம் துடிக்குது, ஆனால் இருந்தாலும் அங்கே வந்ததுக்கப்புறமா நீங்கள் எப்படியும் வெண்பா கண் முடிச்சதுக்கப்புறமா என்னை அடித்து துரத்து தான் போகிறீங்க, ஒவ்வொரு முறையும் நான் அசிங்கப்படுறது எனக்கு பிடிக்கல விஜய், நான் வரல. ஐயோ மல்லி, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஏன் மல்லி இப்படி பண்ணுற,
என்ன விஜய் சொல்கிறீங்க? நீங்கள் என்ன பண்ணலை? என்னை என்றைக்குமே நம்பினதில்லை. அதுதான் நீங்கள் பண்ண மிகப்பெரிய தப்பு. இப்போ நான் அந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் ஒரு சத்தியம் பண்ணி தரணும். சொல்லு மல்லி, என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க. அதுக்குள்ளே உங்கள் அக்கா உண்மையிலேயே கெட்டவங்க தான். நீங்கள் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் உங்கள் அக்கா தான். உங்கள் அக்கா என்ன சூழ்ச்சி பண்ணாங்க அப்படிங்கிறத நான் நிரூபித்து காட்டுறேன். அப்படி மட்டும் நிரூபித்து காட்டிட்டேன் அப்படின்னா உங்கள் அக்காவை நீங்கள் கண் முன்னாடியே எப்படி என்ன வீடு விட்டு வெளியே போக சொன்னீங்களோ அதே மாதிரி போக சொல்லணும். உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்க விஜய் ஒன்று, ஐயோ மல்லி, ஓகே மல்லி, எங்கள் அக்கா மட்டும் நல்லவ இல்லை அப்படின்னு நிரூபித்து காட்டிட்டு கண்டிப்பாக எங்கள் அக்கா வீட்டு வெளியே அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் நீ சொல்கிறது மட்டும்தான் நான் கேட்பேன் தவிர மற்றபடி யார் ஏன் அந்த கடவுளே எது சொன்னாலும் கண்டிப்பாக கேட்க மாட்டேன் மல்லி அப்படின்னு விஜய் சத்தியம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மல்லி ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க. பார்த்தா இங்கே மல்லி வரதை பார்த்து ராஜி செம்ம ஷாக்காக வராங்க. ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு. எவ்வளோ தெளிவாக பிளான் பண்ணி இந்த மல்லியை வீட்டை துரத்தினாலும் கடைசி நேரத்தில் இந்த வெண்பா பிளான் போட்ட மாதிரி லாஸ்ட்டில் மல்லியை கொண்டாந்தாலே உள்ள. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ராஜி செம்ம கடுப்பில் இருக்காங்க. விஜய்கிட்ட போயிட்டு, ஏ விஜய், இவளையாண்டா அழைச்சிட்டு வந்த? அக்கா என்னக்கா பேசுகிற? வெண்பா பார்த்தல எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் மல்லி வந்தால் மட்டும்தான் வெண்பா கண்டிப்பாக கண்மொழிப்பா, அவளுக்கு உடம்பு சரியாகும்க்கா, அதனால் ப்ளீஸ்க்கா விட்டுருங்கக்கா அப்படின்னு விஜய் சொல்கிறான். ராஜிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. மல்லி உள்ளே போயிட்டு வெண்பா பார்க்குறாங்க. வெண்பா கண்மொழிச்சதும், மல்லிமா வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மல்லி ஒன்று நடந்தது அதையும் சொல்கிறாங்க. வெண்பா ஒன்று, கண்டிப்பாக மல்லிமா, சத்தியமாக சொல்கிறேன், இன்னும் 10 நாளுக்குள்ளே அந்த ராஜுடைய உண்மையான முகத்தெரிய டாடாவுக்கு நாம் தெரிய வைக்கலாம் மல்லிமா, நான் இருக்க துணைக்குங்க மல்லிமா அப்படின்னு மல்லி ஒன்று வெண்பா கட்டி பிடிச்சிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க.